ஹாய் கைஸ், வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். மணி ஏர்னிங்ஸு எப்படி ஒரு ஆப் வச்சு எப்படி ஆடு மட்டும் பார்த்து நம்ம மொபைல் டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ரெஃபரல் மூலியமாகவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ வித்ட்ரால் பண்ணலாம், முன்னாடி ஃபுல் டீட்டெயில். இது உண்மையானது தானே, நம்பகத்தன்மை உடையதா, ஃபேக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வேஸ்ட் ஆஃப் நெட்டை வேஸ்ட் பண்ணாமல் சோசியல் வலைத்தளங்களில் நீங்கள் பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரயோஜனமான உங்களோட நெட்டை காசாக மாற்றுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய நெட்டை காசு வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறத காசாக மாற்றுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஆதரவு கொடுத்தா தான் அப்படியே எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் மேலே வரலாம். இன்னும் நான் இன்னும் நிறைய ஏர்னிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் அந்த ஆப்க்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் வேணும். நெட்டு தேவை. அதே மாதிரி ஒரு நல்ல ஃபோனு மட்டும். நல்ல ஃபோனுன்னு இல்லை, ஃபோன் இருந்தால் போதும், ஒரு இன்டர்நெட் இது மட்டுமே இருந்தால் போதும். உங்களுக்கு கண்டிப்பாக கூகுள் பே, ஜிபே, யூபிஐடி யூபிஐடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்கள்கிட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா பாதியிலே பண்ணால் புரியாது உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னா, மறக்காமல் எல்லோரும் நான் கொடுத்துருக்க லிங்கை வச்சு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதனால் உங்களுக்கு காயின்ஸு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணோடனேயும் அலோ கேட்கும். அலோ இல்லை நாட் அலோ கூட கொடுத்துங்க. இப்போ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ பண்ணால் அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போக ஆரம்பிச்சிடும். இப்போ கண்டினியூ கொடுங்க. அதுக்கு முன்னாடி அக்ரி கொடுத்துங்க. நம்ம பர்மிஷன் கேட்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லி. அதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகே, பர்மிஷன் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரி கொடுத்துங்க. அதுக்கப்புறமாட்டி இப்போ கணினி வித் ஜிமெயில் கொடுத்துங்க. இப்போ கணினி வித் ஜிமெயில் கொடுத்ததுக்கப்புறமாட்டி அதை தொட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணிங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமாட்டி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு எந்த காயினுமே ஆட் ஆகலை. ஆனால் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தடுத்தது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆப்பு கூட ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்குது. இதில் பக்கத்தில் என்னென்ன ஐக்கான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரெடீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெடீமு அப்புறம் கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக யாரெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் காயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ப்ரூஃப் தான் இது. இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறமாட்டி அளவு கேட்கும். அளவு கேட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டி இப்படி தான் இருக்கும். பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் எல்லாத்துக்கும் உள்ளே போய் பர்மிஷன் ஆக்சஸே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் சூப்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அவார்டு வாட்ச் கொடுத்தீங்கன்னா இப்படி போயிடும். இதில் கரெக்டாக அந்த ஹனியை தேனியை அந்த பூக்கிட்ட நம்ம கொண்டு போய் விடணும். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கஷ்டமான டாஸ்க்லாம் அதில் வராது. வேகமாக கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல விட்டுட்டிங்கன்னா இப்படி தான் கேட்கும். கிளைம் ஒன்னு சொல்லி அந்த அதை அமுக்குனிங்கன்னா ஆடு நமக்கு இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆடெல்லாம் போடுறது கரெக்டாக இல்லை காப்பிரைட் விழுகுமா என்னென்னு எனக்கு தெரில. இருந்தாலும் ப்ளர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஒரு ஆடோட இது சைஸ் பார்த்திங்கன்னா 30 செகண்டு, 20 செகண்டு, 10 செகண்ட் சொல்லி ஒவ்வொரு அந்த டைமிங் பொறுத்தளவில் மாறும். நிறைய ஆடு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஸ்லைக்காக கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஆடெல்லாம் பார்த்து நமக்கு 20 டைமண்ட் தேவை. அந்த 20 டைமண்ட் வந்ததுக்கப்புறமாட்டி அவங்க 20 டைமண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா
அந்த 20 டைமண்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து காசாக மாற்றலாம். இப்போ நான் ஒன்று பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வது வாட்டி இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் வந்து அந்த கேமை விளாட்றேன். விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆடு கொடுக்குறேன். ஆடு வருது. ஆடு பார்த்துட்டு திரும்ப நான் வந்து அந்த வந்து பேக் வந்துருங்க அந்த மாதிரி உள்ளே போணுச்சுன்னா, இப்போ நான் அந்த ஆடு பார்த்து முடிச்சதுக்கப்புறமாட்டி திரும்பவும் எனக்கு வந்து ஒரு காயின் வந்து ஒரு டைமண்ட் வந்து ஆட் ஆகும். அது வந்து அப்புறம் அப்படியே வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும். ஆனால் லேட்டாக தான் ஆட் ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஆட் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் விளாண்டு முடிச்சிங்கன்னா டக்குனு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் எத்தனை காயின் கேட்டிருக்காங்களோ சாரி டைமண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த டைமண்டை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். அப்போ டேரெக்டாக அந்த ஃபுல் காயின் வந்ததுக்கு அப்புறமாட்டி எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கீழே பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஏர்ன் மோர் கேஷ்ன்னு சொல்லியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்பு நிறையா இருக்கும். அந்த 3 ஆப் கொடுத்துருக்காங்களா, இதே மெத்தடில் எல்லாம் ஒரே ஆப் தான். இதில் பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து கேம் விளாண்டு சம்பாதிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ வந்து இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா படித்து பாருங்கள். அதாவது ஒரு ஆப்பு வந்து ப்ளே பண்ணால் 43 காயின் சொல்கிறாங்களா, அதுவே வந்து அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அதாவது அந்த இதில் உள்ளே போய் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு ப்ளே பண்ணால் 17 இந்த மாதிரி நிமிஷம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு விளாண்டா தான் நீங்கள் 17 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்க்கு 1 மணி நேரம் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த மேலே உள்ளதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அது இங்கிலீஷில் இருக்குது. அதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த மாதிரி அந்த லெவல் பார்த்தீங்கன்னா லெவல்லாம் இருக்கும். அந்த லெவல் போனால் தான் அந்த காசு அப்படின்ற மாதிரி. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் தெரியும். அதனால நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட் வாட்ச் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்களா, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணால் இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தளவுல இதை விட அதுவே பெட்டரா சம்பாரிச்சிடலாம். நம்ம இதை பார்த்து டவுன்லோட் பண்ணி ஏறுறதுக்கு அதுவே வந்து ஈஸியாக யாரும் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இது வேணான்னு சொன்னால் வேணாம். ஆனால் நான் வந்து இதை சஜஷன் பண்ணல. இது வேணாம் என்னை பொறுத்தளவுல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் போட்டு விடுங்க. மறக்காமல் இவ்வளோ நேரம் உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடைசி ஸ்டெப் வந்துட்டா. இப்போ பார்த்துங்க 19 டைமண்ட் இருக்குது. இது ஒன்று முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து 20 டைமண்ட் வந்து எனக்கு கிடச்சிரும். இப்போ அந்த 20 டைமண்டை வச்சு எப்படி நான் வந்து அடுத்த ஸ்டெப்பு எப்படி நான் அமௌண்ட்டாக அதை வந்து காயினை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஹோம் பேஜுக்கு வந்து திரும்ப வந்து சூப்பர் ஆஃபர் அப்படின்ற அந்த பேஜுக்கு வந்து தொடுங்க. இப்போ ஆட் வாட்ச்சு அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 டைமண்டை இப்போ 245 காயின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு சொல்லி 3 ஸ்டெப் இருக்குது. அதில் ஸ்டெப் 1 வந்து என்னென்னா வீடியோ வாட்ச் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய வீடியோ ஆட்ஸ்ன்னு சொல்லி வாட்ச் ஆடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷோ ஆகும். அந்த வீடியோ வந்து அடுத்து என்ன அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த பார்த்தீங்களா ஆடு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? வேறு இதில் வந்து 2 ஆட் இருக்குது. நம்ம இந்த 2 ஆடையுமே டவுன்லோட் பண்ணணுமா? பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதை 2 நிமிஷம் யூஸ் பண்ணணுமா? அதுக்கப்புறமா க்ளைம் பண்ணணுமா? அப்படின்னா இப்படி தான். ஆனால் அதில் வந்து இப்போ 2 ஆட் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லி. நம்ம 2 ஆடுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரக்கூடிய இந்த 2வது ஆடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆடோட அதை வந்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை நம்ம வந்து இந்த லிங்க் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணி அதை 2 நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நீங்கள் வந்து லாகின் கூட பண்ண வேணாம். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே போதும். வெளில அந்த லாகின்ற அந்த பேஜ் அது வந்து எனக்கு வந்து 2ன்றதுனால எனக்கு வந்து பிடிக்கல. இப்போ நான் அது சிங்கிள் ஆடாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதனால் அதை வந்து சிங்கிள் ஆடாக வர்ற வரையும் அந்த வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சிங்கிள் ஆடாக வர்ற வரையும் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த கடைசி ஆடுலேயே வந்து நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி திரும்ப ஆடை வந்து க்ளோஸ் பண்ணி ஆடை வந்து பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து சிங்கிள் ஆடாக வரப்போகுது. இப்போ எனக்கு சிங்கிள் ஆடாக வந்தோடனையும் நான் வந்து அந்த சிங்கிள் ஆடை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி நான் மணியாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு நான் வந்து பாருங்கள் அப்படியே. இப்போ இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஆடை வந்து வாட்ச் பண்ணணும் முழுசாக. முடிச்சுட்டு கடைசியாக நம்ம எண்டு பண்ணுவோம்ல, க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது பண்ணாமல் அந்த அப்படியே அந்த லிங்கில் போய்ட்டு நடுவில் தொட்டாவே வந்து டேரெக்டாக அது வந்து ப்ளே ஸ்டோர் கூப்பிட்டு போயிடும். அந்த ப்ளே ஸ்டோரில் உள்ள ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் உள்ளது வரல அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை வந்து ஆடை பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் உள்ளது வரும். ப்ளே ஸ்டோரில் உள்ளது வந்ததுக்கப்புறமாட்டி அந்த உள்ளே போய்
ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்பயே ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து டயத்தை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. ஆப் வந்து ஆஃப் ஆகாம உள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ண கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமாட்டி அப்படியே வந்து பேக் அடிச்சு வாங்க. மறுபடியும் அந்த பேக் அடிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட் வந்து க்ளோஸ் அந்த இண்டு சிம்பிள் காமிக்கும். அந்த இன்ட்டு சிம்பிள் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வந்துட்டு அந்த இதில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்பு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கிளைம் கொடுத்து காயினை வந்து கிளைம் பண்ணிங்கன்னா கீழே கங்க்ராச்சுலேஷன் ஆடுன்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து மேலேயும் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டுன்னு வரும். ஒன்று முடிச்சதுக்கு அப்புறமாட்டி அடுத்தடுத்த டாஸ்க் வந்து வந்துடும். இதே மாதிரி திரும்ப வந்து நான் தொட்டிங்கன்னா அது வந்து கேம் போகும். கேமில் போய் அந்த விளாண்டு மறுபடியும் அந்த 22 டைமண்ட் கேட்குதா, அப்போ அந்த 22 டைமண்ட் நம்ம கொண்டு வந்துட்டு திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம பண்ணணும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்து இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இது இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ அடுத்து வித்ட்ரால் வீடியோ எப்படி வித்ட்ரால் வீடியோ பண்ணுறது அப்படின்றத பார்க்குறேன். எவ்வளோ டைமண்ட் வேணும், எவ்வளோ இருந்தால் வித்ட்ரால் பண்ண முடியுன்றதை பார்க்குறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. மறக்காமல் என்னோடய லிங்கில் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் நிறையா கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும். நீங்களாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, உங்களுக்கு வந்து லாஸ் தான். அதனால என்னோட கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் அது. ஏன்னா சீக்கிரமாகவே நீங்கள் அந்த 20 அப்படின்ற டைமண்டை அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேலட் ஆப்ஷன் போங்க. வேலட் ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமாட்டி இந்தியா கண்ட்ரியை செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய செலக்ட்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி நிறைய கண்ட்ரி இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் என்ன கண்ட்ரியோ அதை போட்டுங்க. இந்தியான்னு செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட யூபிஐடியை வந்து யூபிஐடியில் என்ன பேர் கொடுத்துறீங்களோ அது, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் உங்களுடைய யூபிஐடியை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னா 1.5K காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள் டேரெக்டாக நம்ம வந்து அடுத்த ஆப்ஷனான வேலட் ஆப்ஷன் போய்ங்க. வேலட் ஆப்ஷனில் ரெடீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெடீம் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நான் 4 டாஸ்க் வாட்ச் பண்ணேன். எனக்கு வந்து 1.5K வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் நிறையா ஆட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ காயின் ரீச் பண்ண வேண்டியது அது வந்து உங்களுக்கு வந்துடும். நான் டைம் ஆகிக்கிட்டே இருக்கேன், அதனால் சீக்கிரம் முடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடுச்சு. நான் அடுத்தடுத்து எப்படி வித்ட்ரால் போகிறதுன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு டோட்டலாக என்னோடய இதில் 2K வந்து என்னோடய 2.0K காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நான் ரெடீம் கொடுத்துட்றேன். இப்போ ரெடீம் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ காயின்ஸு அடுத்தடுத்து எவ்வளோ காயின்ஸ் இருந்தால் வித்ட்ரா போடுறது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சொல்கிறேன். டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் அப்படி உளர்றேன், கொஞ்சம் வேகமாகவும் போகிறேன். அதனால் மன்னிச்சிங்க. கொஞ்சம் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு நான் அப்படி தப்பாக இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி இப்போ பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் வந்து மொத்தமாக நான் வந்து அப்போ 5 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்தடுத்து நான் வந்து இப்படியே ஸ்பீடாக சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கங்க. இப்போ வேலட் ஆப்ஷன் போய்ட்டு ரெடீம் நவ் கொடுத்துங்க. ரெடீம் நவ் கொடுத்ததுக்கப்புறம் முன்னாடி மாதிரியே அந்த யூபிஐடியை வந்து கொடுத்து அடுத்த மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டி அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில் இருக்குதுன்னு பாருங்கள். ரூ. 10, ரூ. 25, ரூ. 50, ரூ. 100 சொல்லி நிறையா வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ரூ. 250 வரையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து 1961 காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூ. 10 வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். வித்ட்ரால் யூவி ரிக்வெஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த காயின் வந்து எனக்கு கட் ஆயிருச்சு. இப்போ 361 காயின் தான் கிடக்கு. இப்போ அடுத்து வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி பெட்டிங் ரூ. 10 சொல்லி வந்திருக்கு பார்த்துங்க ஹிஸ்ட்ரியில். ஜஸ்ட் நான் ஒன்று இப்போ தான் காமிக்குது. இப்போ டைமும் டேட்டையும் பார்த்துங்க நான் எப்போ போட்டிருக்கேன் அப்படின்றத. இப்போ இப்படி தான் ஃபைனல் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரால் ஆனதுக்கப்புறமாட்டி நான் அந்த ப்ரூஃபையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் மொபைலில் டயத்தை எனக்கு ரூ. 10 கிரெடிட் ஆகி மெசேஜ் வந்திருக்கு. இப்போ ஒரு நாள் தான், நேற்று 15க்கு போட்டேன், ஏப்ரல் 15க்கு. இப்போ 16க்கு வந்து எனக்கு வந்து ரூ. 10 வந்து காலையில் மார்னிங் நான் பார்க்கும்போது ரூ. 10 கிரெடிட்னு சொல்லி வந்திருக்கு. 6 ஹவர்ஸுக்கு முன்னாடியே வந்து எனக்கு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ அமௌண்ட் போட்ட அமௌண்ட்டு எனக்கு நான் ரூ. 10 போட்டேன், எனக்கு ரூ. 10 வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பெண்டிங்னு காமிச்சது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு.
ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல ஆப் தான். நல்லா உடனே போட்டோனையுமே காசு வந்து ஒரு நாளுக்குள்ளேயே வந்து நம்மக்கிட்ட வந்துருது. இப்போ பாருங்க அமௌண்ட் வந்து எனக்கு ரூ. 10 வந்துருச்சு. நான் ப்ரூஃப் எல்லாத்தையும் லைவா காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நல்லா பண்ணலன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்போவுமே வந்து ரூ. 1 இருந்தாலும் விடாதீங்க, சம்பாதிக்கணும்னு நினைங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்றத எனக்கு சுட்டி காட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் கொடுத்துருக்க லிங்கில் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மணி சம்பாதிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. தேங்க்யூ.